என்னுடைய சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சேஃபாக இருங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே நம்ம மாடித்தோட்டம் அமைக்கணும் அப்படின்னாவே ஏதோ ஒரு நோக்கமாக வச்சு அமைப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காய் கடைக்கு போனாலும் சரி, இல்லை பழங்கள் வந்து வாங்கணும்னாலும் அதிகமாக மருந்து அடித்து வருது இல்லைங்களா? ஸோ நம்ம வீட்லேயே வளர்த்தணும் அப்படின்னா ஒரு ஆர்கானிக் முறையில் நம்ம வீட்டு யூஸ்க்கு பயன்படுத்திக்கலாமே அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் மாடித்தோட்டம் அமைப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி அமைச்சிருக்கும் பொழுது பூச்சியினுடைய தாக்கங்கள் வந்து ஒரு சில சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நம்மளும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் பயன்படுத்தி ஒரு ஆர்கானிக் முறையில் ஒரு ஸ்ப்ரேயெல்லாம் வந்து நம்ம தெளித்து பார்ப்போம். ஆனால் அது வந்து அந்தளவுக்கு மட்டுப்படவே படாது. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு பூச்சி வந்து வித்தியாசமாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். ஸோ மாடி தோட்டத்தில் நமக்கு ஒரு சேலஞ்சிங்காகவே இருக்கும். மெயினாக இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹீல்டும் அந்த அளவுக்கு வந்து கிடைக்காது பூச்சி தாக்கங்கள் ஏற்பட்டுச்சுன்னா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், பெஸ்டிசைட் ஷாப்புக்கு போவோம். அங்கே போனோம் அப்படின்னா ஆர்கானிக்கான ஒரு பெஸ்டிசைடோ இல்லை வந்து ஃபர்டிலைசரோ கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தான். அப்படி கிடைச்சாலும் ரொம்ப காஸ்ட்லியாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வந்துட்டு எனக்குமே இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து ஏற்பட்டுச்சு. நான் என்ன பண்ணேன், சரி பயோ ஃபர்டிலைசர் எங்கேயாவது அவைலபிளாக இருக்குமா, ரொம்ப குறைஞ்ச விலையில் கொஞ்சம் தரமானதாகவே கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணதில் எனக்கு ஒரு கான்டாக்ட் வந்து கிடைச்சிது. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பொருளுமே வந்து கரெக்டான ஒரு விலையில் வந்துட்டு தரமானதாகவும் வந்து கொடுக்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு பஞ்சகவ்யமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, நாட்டு மாடுகள் வந்து வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்டேயே போயிட்டு பஞ்சகவ்யம் ரெடி பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணி அந்த அளவுக்கு அவங்க மெனக்கிட்டு தயாரித்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது நம்ம சில பொருட்கள்லாம் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினேன். பயோ ஃபர்டிலைசர் மட்டும் இல்லைங்க, அவங்கக்கிட்ட இல்லாத பொருளே இருக்காதுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு க்ரோயிங் பேக்கே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 25 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ எல்லா பொருட்களுமே ஓரளவு நல்ல தரமானதாக சரியான விலையில் இருந்ததுனால நான் ஆர்டர் பண்ணேன். பாக்ஸும் வந்துருச்சு. ஸோ இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ மாதிரி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்டிலைசரை பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா, இது வந்து எங்கே கிடைக்கும் சிஸ்டர் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் முறையில் மாடித்தோட்டம் அமைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இவங்க கடை ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அந்த பாக்ஸை வந்து நம்ம பிரித்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நான் கேட்டதெல்லாம் வந்து 3 பாக்ஸில் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒவ்வொன்றா நம்ம பிரிக்கலாம். பேக்கிங்குமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆர்டர் பண்ண பயோ ஃபர்டிலைசர்லாம் வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு தான் இது. இவங்களே வந்துட்டு எண்ணெயெலாம் வந்து ஆட்டி கொடுக்குற அந்த செக்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஒரிஜினலான நமக்கு புண்ணாக்கு வந்து கிடைக்குது. எல்லா விதமான புண்ணாக்கும் இவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியூமிக் ஆசிடு வந்துட்டு லிக்விடாக இருக்கும் இல்லைங்களா, அது வந்து ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். ஹியூமிக் ஆசிட் பால்ஸ் மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து லிக்விடாக வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா PFM அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்கோ ஃப்ரெண்ட்லி தான். எல்லா வகையான காய்ச்செடிகள்லேயும் ஏற்படக்கூடிய அந்த பூச்சினுடைய தாக்கங்கள்லாம் வந்து குறைக்கிறதுக்கான ஒரு பெஸ்டிசைட் மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டினுடைய அந்த பஞ்சகவ்யம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று ஆர்டர் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காய்ச்செடிக்கு பழச்செடிக்கெலாம் அடிக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் மிக்ஸ் மாதிரி இது கொடுத்துருக்காங்க. வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் கிடைக்கக்கூடிய மிக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதுவும் வந்து ஒரு பயோ ஃபர்டிலைசர் தான். இது பார்த்திங்கன்னா சூடோமோனாசஸ். இது நம்ம சாயில் மிக்ஸ்லாம் ரெடி பண்ணும் போதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா. இனிமேல் வந்துட்டு நார்மலாகவே இந்த ரோஸ் செடிக்கெல்லாம் ஆட் பண்ணணும். நம்ம இப்போ மழை காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கல் அட்டாக்லாம் ஏற்படும் இல்லைங்களா, அதை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய விலை பார்த்திங்கன்னா 85 ரூபான்னு போட்டிருக்காங்க, 500 கிராம். அடுத்தது ட்ரைகோடர்மா விரிடி. இதுவுமே 500 கிராம் வந்து பார்த்திங்கன்னா 85 ரூபா தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா பஞ்சசக்தின்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்துருக்கும். அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியம், ட்ரைகோடர்மா விரிடி, அப்புறம் சூடோமோனாசஸ், பொட்டாஷ் பாக்டீரியம் எல்லாமே கலந்தது 1 கிலோ வந்து நான் ஆர்டர் பண்ணினேன். அது வந்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 கிராம் எடுத்து நீங்கள் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து ஃபாலியர் ஸ்ப்ரேவாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இது வந்து பாஸ்போபாக்டீரியம் தான். நான் இந்த கவரை காமிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன ஷாப் அப்படின்ட்டு. SJ ஆர்கானிக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு கடை தான் இது. இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலமில் வந்து இருக்குது. எல்லா விதமான உயிர் உரங்களும் வந்து பார்த்திங்கன்னா தரமான முறையில் வந்துட்டு
குறைந்த விலையிலே வந்து நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. இதுவே நீங்கள் வேறு ஆன்லைனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நான் சர்ச் பண்ணிட்டு தான் அப்புறம் இவங்களுக்கு ஆர்டர் பண்ணேன் நான். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான் வந்து ஆர்டர் பண்ணேன், சீவீட்ஸுங்க. இது வந்து நம்ம தாராளமாக எல்லா சீசன்ஸுமே நம்ம வந்து பயன்படுத்தலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ ஆர்டர் பண்ணேன், 160 ரூபாய். இது வந்து கிரானுலாக இருக்கக்கூடிய டைப்பு. இது நம்ம மேலே இருக்க அந்த மண் கலவையிலேயே வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எடுத்து நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து செடி வச்ச மாதிரியே இருக்குது அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து சீவீட்ஸ் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே அந்த மண் கலவையில் மேலே நம்ம தூவி விட்டால் போதும், இந்த மழை சீசனுக்கு நல்லாவே புதுத்தளிர்கள் வந்து அழகாக எடுத்து வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மிக்ஸ்டு கேக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 வகையான கேக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஹியூமிக் ஆசிடும் வந்து அந்த கிரானுலா வந்து போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சலுடைய வளர்ச்சிக்கு வந்து இதை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சூடோமோனாசஸ். இதை வந்து நம்ம மண்கலவெல்லாம் ரெடி பண்ணும் பொழுது இதை நம்ம சேர்த்தி பண்ணுவோம். அதுக்கப்புறம்லாம் நம்ம அதிகமாக பயன்படுத்தணும் இல்லை, இனிமேல் தான் அதை வந்து பயன்படுத்தணும். இல்லை ரோஸ் செடிக்குமே பயன்படுத்தணும் கண்டிப்பாக. இது வந்து பார்த்திங்கன்னா போன் மீல். நான் இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ராக் பாஸ்பேட் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து போன் மீல் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் பாக்டீரியம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். சீவீட்ஸே வந்து நான் லிக்விடில் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வந்து ஈஸியாகவே நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும் செடியில். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லுமே வந்து இவங்க ஷிப் பண்ணி விடுறாங்க. நம்ம எங்கே இருக்கவங்க வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர்ஸ், இவங்களுடைய அட்ரஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், கிளிப்பிங்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான உயிர் உரங்கள் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக இவங்ககிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்தது வேஸ்ட் டீகம்போசர். இது ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஒரு டப்பா. இதை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற வந்து வீடியோ வந்து இனி வர வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீம் கேக் தாங்க. இவங்க வந்து நீம் கேக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவுடரே வந்து பவுடர் டைப் இல்லாமல் குச்சி குச்சாக இருக்க மாதிரியும் கூட வச்சுருக்காங்க. ஸோ இது நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரோசைம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ட் க்ரோத் ப்ரமோட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனுப்பியிருக்காங்க. இதை வந்து நம்ம ஃபாலியோ ஸ்ப்ரேவாக பண்ணும்பொழுது அந்த வந்து ஹார்மோன் பூஸ்ட் பண்ணிவிட்ட மாதிரி இருக்கும், செடிகளுக்கெல்லாம் நல்லாவே க்ரோத் இருக்கும். அடுத்த பாக்ஸ் எங்கள் பாப்பா வந்து பிரிக்கிறாங்க. அவங்களும் ரொம்ப ஈகராக இருக்காங்க. பாக்ஸ்குள்ளே வந்து என்ன இருக்குமோ நேற்றுலேருந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. இதில் வந்து க்ரோயிங் பேக்ஸ் வந்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அதை வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. 12 இன்ச்சில் வந்துட்டு க்ரோயிங் பேக்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் வந்திருக்கு. ஸோ க்ரோயிங் பேகுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்குமே வச்சுருக்காங்க. நல்ல தரமானதாகவும் இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வந்து 15x15 அந்த இன்ச்சில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இவங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வகையான விதைகளும் வந்து வச்சுருக்காங்க, நாட்டு விதைகளாகவே வச்சுருக்காங்க. ரொம்ப தரமானதாகவும் இருந்தது. ஸோ இது வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த ஷாப்புக்கு வந்து நான் நேராக போகும் பொழுதுமே அந்த ஷாப் ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சு நான் வீடியோ எடுக்கிறேன். சேலமில் தான் இருக்குது. ஸோ எங்கள் அம்மா வீட்டில் தான் அந்த பக்கத்தில் தான் அந்த கடைகள் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நான் நேரடியாகவே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அந்த கடையை. லாஸ்ட் பாக்ஸ் வந்து பிரிச்சிடலாம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா க்ரோயிங் பேக்ஸ் ப்ளஸ் வந்து ஹேங்கிங் பாட்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. இதோட சேர்த்து அவங்க வந்து இந்த பறவைகள் கூடெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கப்புறம் டெரஸ் கார்டனில் வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த ட்ரைங் மேட்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம மாடித்தோட்டம் அமைக்கணும், கம்மியான விலையில் நமக்கு வேணும் அப்படின்னா இவங்க கடைக்கு வந்து நம்ம தாராளமாக போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 36x12x12 நல்லா லாங்காகவே இருக்குது க்ரோயிங் பேக்கு. இது நம்ம வந்து மண் நிரப்பி கீரைகள் நிறைய செடிகள் வந்து வச்சுக்கலாம். இந்த க்ரோயிங் பேக் பார்த்திங்கன்னா 18x12x12. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே நல்ல ஒரு 2 செடி வந்து வச்சுக்கலாம், நல்லா தாராளமாக வச்சுக்கலாம். ஒரு கொடி செடிகள் வந்து வைக்கிற மாதிரி இருந்தாலும் இதில் வச்சுக்கலாம். இந்த க்ரோயிங் பேக் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பெருசு. இதில் நல்லாவே கீரைகள் வந்து நம்ம பிரித்து கூட போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 24x12x12 இன்ச்சில் தான் வந்து வாங்கியிருக்கேன். சூப்பராக இருக்குது இந்த க்ரோயிங் பேக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 12x12x12. ஸோ இந்த மாதிரி நான் தனித்தனியாக வந்து க்ரோயிங் பேக் பார்க்காமல் இந்த மாதிரி வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ எல்லாமே ரொம்பவுமே சூப்பராக வந்திருக்கு. அடுத்தது கொஞ்சம் விதைகள் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கீரை விதைகள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அரைக்கீரை, தண்டுக்கீரை, பாலக்கீரை, அதுக்கப்புறம் சிறுகீரை. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா விதவிதமான கீரை வகைகள் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய் விதைகளும் பார்த்தீங்கன்னா நிறைய காய் விதைகள், அதுவும் நாட்டு விதைகளாகவே வச்சுருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா செடி அவரை, செடி பீன்ஸு, காலிஃப்ளவர், நீல கத்திரின்னு எடுத்துட்டிங்கனாவே அதில் ஒரு 5-6 வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்வீட் கார்னு, மஞ்சள், அப்புறம் நீல புடலை, இதெல்லாம் கொஞ்சம் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கரெக்டாக வந்துருச்சு எனக்கு.
அடுத்து வந்து கொஞ்சம் ஹேங்கிங் பாட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுறதா இல்லைங்களா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று வந்து அனுப்பியிருந்தாங்க. இது வந்து லைட் செட்டிங் பண்ணிக்கிற மாதிரியா டெரஸ் கார்டனிங்க்கு அப்படின்னு தெரியல. ஸோ இது ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பட் ஹேங்கிங் பாட் மாதிரி தான். இதுவுமே பார்த்திங்கன்னா பின்னாடி பக்கம் ட்ரைனேஜ் ஹோல் மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் பார்க்கணும். ஆனால் வித்தியாசமாக ரொம்ப க்யூட்டாக இருக்குது இது பார்க்கவே. ஸோ இது இவங்ககிட்ட எல்லா ஐட்டம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா விதவிதமாக ரொம்ப கம்மியான விலையிலே வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலரில் ஒன்று சூப்பராக இருக்கு இல்லைங்களா, க்யூட்டாக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆர்டர் பண்ண எல்லா உயிர் உரங்களும் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் ஆர்கானிக் முறையில் மட்டும்தான் நீங்கள் தோட்டம் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் வந்து ஒரு சிறந்த ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்காக வந்து இருக்கும். சேலத்தில் இருக்கவங்க அங்கேயும் பக்கத்துலேயே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் மாற்றி ஃப்ரூட் மிக்ஸ்ன்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா, இது வந்து ஃபிஷ் அமினோ இது வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. இதுவுமே 2 பாட்டில் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் தோட்டம் வச்சுருந்தாலும் சரி, இல்லை புதுசாக தோட்டம் வந்து அமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, உங்களுடைய காய் செடிக்கும் சரி, கீரை செடிக்கும் நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த உயிர் உரங்களை வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இனிமேல் வந்துட்டு நம்மளோட செடிகளை வந்து ஃபங்கஸ் அட்டாக் வந்து ஏற்படுமோ, இல்லை வந்து செடிகள் வந்து இறந்துடுமோ, இல்லை வந்து ஈல்டு வந்து நமக்கு கிடைக்காதோ அப்படின்னு நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. இந்த ஷாப்பிங்கில் வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக எல்லாமே குறைஞ்ச விலையிலே நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் சொன்னதில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சது அப்படின்னா குட்டி லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.